வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ விண்டோஸ் 11 ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் விண்டோஸ் 11 டவுன்லோடுன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நேராக ஒரு லிங்க் வரும், டவுன்லோட் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்லேருந்து அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே நேராக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் செலக்ட் டவுன்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. ஸோ இப்போது அடுத்து இன்னும் ஒரு ஆப்ஷன் வரும், அதுதான் ப்ராடக்ட் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் மட்டும் கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா கீழே 64 பிட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ இந்த லிங்க் 24 hours தான் வேலிடிட்டி. ஸோ நீங்கள் ஒரு நாளுக்குள்ளே மேக்ஸிமம் இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சிடுங்க. இது ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும், பேரலாக நம்ம இன்னொரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். அது எதுக்குன்னா இந்த விண்டோஸ் 11 ஓஎஸை பென்ட்ரைவில் பூட் பண்ணி விடுறதுக்கு. ஸோ அதோட பேர் தான் ரூஃபஸ். ரூஃபஸ் ஒரு ஃப்ரீயான அப்ளிகேஷன் தான். நீங்கள் ரூஃபஸ் யூஸ் பண்ணி நிறைய ஓஎஸை நீங்கள் பென்ட்ரைவில் பூட்டபிளாக மாற்றிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருக்கோம். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ரூஃபஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போதே பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே பென்ட்ரைவ் காமிச்சிடும். ஸோ அடுத்தது அந்த செலக்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸ்லாம் பாப்பப் ஆகும். இதில் இமேஜ் ஆப்ஷனில் தான் நம்ம மெயினாக சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்டெண்டட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ டிபிஎம் சிப், அப்புறம் செக்யூர் பூட், அதுக்கப்புறமா UEFI 8GB RAM இந்த மாதிரி லிமிடேஷன் எதுவுமே இல்லைன்னா கூட விண்டோஸ் 11 பூட் ஆகும். ஸோ உங்களோட ஹார்ட்வேர் விண்டோஸ் 11 சப்போர்ட்டட் ரெக்குயர்மெண்ட்ஸ் மீட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷன்லேயே வச்சுட்டு பார்ட்டிஷன் ஸ்கீம் மட்டும் GPTI MBRங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸ்டார்ட் கொடுத்த உடனே அது ப்ராசஸ் ரன் ஆக ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு சின்ன ப்ராம்ப்ட் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அதில் ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தவொடனே பூட்டபிள் க்ரியேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சவொடனே நேராக பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் இப்போ லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ ஃப்ளக் பண்ணிவிட்டு டைரெக்டாக பென்ட்ரைவ்லேருந்து பூட் பண்ணுங்கள். ஸோ பென்ட்ரைவில் பூட் பண்ணோன்னே எடுத்தவொடனே லாங்குவேஜ் செலெக்ஷன் கேட்கும். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு லைசன்சிங் அக்ரிமெண்ட் கேட்கும். ஸோ அதை அக்செப்ட் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா பார்ட்டிஷனிங்கில் நீங்கள் எந்த பார்ட்டிஷனில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபார்மேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷனில் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸையும் நான் மொத்தமாகவே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒரு ஹைப்பர் லேப்ஸ் மாதிரி சிம்பிளாக காமிச்சிடுறதுக்கு. இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் உங்கள் லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ, அதாவது உங்கள் சிஸ்டம் மொத்தமாக ஒரு 3-4 தடவை வரைக்கும் ரீஸ்டார்ட் ஆகும். எப்படியும் ஒரு 1/2 hour வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஆகணும். நீங்கள் SSD போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். பட் நார்மல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, சிஸ்டம் ரிலேட்டடாக என்னால் முடிஞ்ச சொல்யூஷன் நான் அதுக்கு கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே.